ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெண்டை மீன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மீன் தான். இது வந்து 1 kg மீன். இதை எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணணும். வாங்க நம்ம மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்ந்து அரைச்சி அது 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன். அதுக்கப்புறமா காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள். இது வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சும்மாவே நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். எல்லா பொடியும் சேர்ந்து ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எதுவுமே தண்ணி ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி சும்மா வெறும் பொடியவே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபிஷ் எடுத்து அதை அப்படியே இந்த பொடி மேலே நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு பொடி எல்லாமே அந்த ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டிடும். நமக்கு தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா ஃபிஷ்லேயே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நம்ம கழுவி வச்ச ஃபிஷ் அப்படிங்கிறனால அந்த ஈரமே போதும். இந்த பொடியெல்லாம் நல்லா அதிலேயே ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எல்லா ஃபிஷ்ஷையுமே இந்த மாதிரி பொடியில் பிரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒட்டிருச்சு அந்த பொடி எல்லாமே. இதை வந்து நான் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வந்து வச்சுருக்கிறேன். 1/2 hour வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் ஆயில் வந்து கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். ஃபிஷ் வந்து வேகமாகவே நமக்கு ஃப்ரை ஆயிரும், அதாவது வேகமாகவே வெந்துடும். அதனால் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து ஆயிலில் போட்டுக்கோங்க. ஒரு 5 secondsக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம் அல்லது லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஃபிஷ் வந்து கருகிரும். பாருங்கள், நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ஃபிஷ் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், மசாலா வந்து அவ்வளோவா எதுவுமே உதிரலை, நல்லா ஃபிஷ்ஷோடு ஒட்டி வந்திருக்கு நமக்கு. அந்த ஆயிலை இந்த மாதிரி ஸ்பூனால் கொஞ்சமாக ஃபிஷ் மேலே வந்து எடுத்து ஊற்றி விடுங்க. அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்க வந்து கார்ன்ஃப்ளவர், பச்சரிசி அதெல்லாம் போட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ட்ரை பண்ணுவாங்க. நான் வந்து எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஈஸியாக இஞ்சி பூண்டு விழுது, வத்தல் பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள், சால்ட்டு தேவையான அளவு, அவ்வளோதான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மாவு வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. நமக்கு இப்படி பண்ணாலே ஃபிஷ் ஃப்ரை வந்து செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்குமே செம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய்.